ஹாய் ஹலோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நெய் செய்வது எப்படின்னு வீட்டிலேயே நம்ம நெய் எப்படிலாம் தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இது பாலாடை நான் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு நான் சேர்த்து வச்சுருந்தேன். இந்த ஒரு பருத்தம் நிறையா. அது எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. டைம் கிடச்சதை விட கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலான்னே சொல்லி அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி தான் அது என் வீட்டுக்கார் திட்டி பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. பாதி அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி வச்சதுக்கப்புறம் இது அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கலாம் எப்படியெல்லாம் அரைக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை அரைக்கிறதுக்குள்ளே அந்த மிக்சியெல்லாம் ரொம்பவே செஞ்சிருச்சா. ஐயோ கிராஸ் ஆகிட்டார். அப்படியேவும் அரைச்சி எடுத்துட்டு அரைக்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னுக்கு அரைச்சது இது. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரகரன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஃபீடாக அரைச்சோன்னா தான் மேலுக்கெல்லாம், அதாவது மிக்சி சாறு எல்லாமே சிந்திடுது. அதனால் கொஞ்சம் மெதுவாகவே கொஞ்சம் விட்டு அரைக்கும் போது உங்களுக்கு அப்படியே திரளாக திரஞ்சு போயிடும் பாருங்கள் பால். அந்த மாதிரி திரட்டாக வந்துடும் நம்மளுக்கு. அது ரொம்பையும் தண்ணி விட்டுட்டாலும் அப்படியே சரியாக தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே இதாகவும் போயிடும். அது பக்குவம் அரைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 தடவை 2 தடவை சொதப்பல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். அப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி தட்டாக இருக்கா. அதை பூரா நம்ம ஒன்று சேர்க்கும்போது நம்ம அந்த வெண்ணெய்ன்னு சொல்லுவோம் பாருங்கள். வெண்ணெய் தான் ஃபஸ்ட்டு வெண்ணெய். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நெய் கிடைக்கும். இந்த மாதிரி உருட்டி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம இந்த ஆடையை சேவ் பண்ணி வச்சோமா, அதனால் கொஞ்சம் லைட்டாக அது தயிர் புளிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சும்மல் இருக்கும். அதை கழுவி எடுக்கிறதுக்காக தான் நல்ல தண்ணியில் போட்டு இப்படி 2 பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆடையை எடுத்து வச்சு அது எண்ணெய்க்கு சேர்த்து எண்ணெய்க்கு நம்ம இது நெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கே சரி, இதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு ஆசை வந்துடும். நீங்களே அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுருவீங்க. நானும் ஃபஸ்ட்டு ஆமாம் இப்படி பால் 1 லிட்டர் பாலில் இவ்வளோ தான் ஆடு வருது, அதை போய் எதுக்கடா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நானும் நிறையா தடவைலாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம பக்கத்தில் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்து கற்றுக்கிட்டது தேனிக்கார பொண்ணுக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் அந்த பொண்ணு எடுத்து அந்த மாதிரியெல்லாம் வேலை ஒரு சோம்பேறி இல்லாமல் அதை பண்ணியது பாருங்கள். அதனால சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம், நம்மளும் நிறையா பால் ஒரு நாள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் அதை ட்ரை பண்ண பார்த்துட்டேன். அவகிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். பாருங்கள், சட்டி காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம கழுவி அப்படியும் நம்மளுக்கு இது கரெக்டான நீங்கள் மெத்தடில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தண்ணிக்குள்ளே போட்டு இப்படி குழப்புனாலும் அது எந்த சைடும் போகாது, உடையாது. எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா பார்க்கும்போதே நல்லா ஒரே உருட்டையாக எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்லா வரும். அப்படியே நல்லா தண்ணியை பூரா இப்படி நீங்கள் தட்டி இப்படி தூக்கி பால் மாதிரி இப்படி தூக்கி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி பூரா லீக் ஆயிரும். அந்த ஆடையோட அந்த வெண்ணெய் நம்ம கையில் நிற்கும். எல்லாத்தையும் இப்படி எடுத்து நம்ம உளுந்து நல்லா பஞ்சு போல் ஆட்டினோன்னா நம்மளுக்கு தண்ணியை விட்டு உள்ளுக்குள்ளே போகாமல் மேலாப்பில் மிதக்கும். அந்த மாதிரி தான் சேமாக இது அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட உடனேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். பால் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக நீங்களே பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாற்றம் இருக்கா, இது கொஞ்சமாக அப்படியே அந்த பிசுரெல்லாம் நம்மளுக்கு கீழே விழுந்துடும். கீழே குட்டியாக கீழே போயிடும். மேலே நுரையா வரும். இன்னுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அது 2வது கருப்பு விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கீழே வேகமாக பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி
கருகுனா அதோட ஸ்மெல், நெய்யோட ஸ்மெல் மாறிடும். அதனால் நீங்கள் பக்குவமாக பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த நுரை பூரா அப்படியே மெது நீங்கள் நான் போட்டம்போது பார்த்துருப்பீங்க. அதை விட இப்போ எவ்வளவோ நம்மளுக்கு வந்து கம்மி ஆகுதா, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இந்த கம்மி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சுமலுக்காக அதை முறியணும்னு சொல்லுவாங்க. முறியறதுக்கு பதிலாக நம்ம சீரகம் போடலாம். இல்லைன்னா நம்ம வந்துட்டு கருவேப்பிலை, இது அது என்னது முருங்கை இலை. நான் வந்து கருவேப்பிலை போட்டேன். கருவேப்பிலை தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. கருவேப்பிலை போட்டேன். சீரகம் நான் எப்பயும் போடலை, இப்போயும் போடலை. கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டுட்டு அப்போ எப்படி நம்ம கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இன்னும் நிறைய நுரை வருது வருங்க. அதை பொரியிறது டப்பு டப்பு டப்புன்னு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த நுரை பூரா ஆஃப் ஆயிரும். அமர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக அமர்ந்துருச்சா. அமர்ந்தோடனையுமே இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து நம்மளோட பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த என்னடா பளபளன்னு இருக்குது இந்த டப்பா இப்போ வாங்கின மாதிரி நினைக்காதீங்க. இது வாங்கி 3 வருஷம் ஆச்சு. நான் அந்த மாதிரி அப்படியே விலக்கி வச்சுக்கிறதுனால தான் அப்படி இருக்குது. நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இந்த கேண்டீனில் வந்து நாங்கள் நெய் வாங்கி, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லுமே எனக்கு எப்போ நான் கற்றுக்கிட்டதுலேருந்து அப்படியேவும் நம்ம கையிலேயே தான் நெய் எடுத்துக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாராலையும் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன் பாருங்கள் எப்படி கருத்துருச்சுன்னு. இதுவேவும் கொஞ்சம் வெள்ளையாகவே இருந்தால் இதே சீனி போட்டு பசங்க சாப்பிடுவாங்க. நானுமே சாப்பிடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே சீனியை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.